நம்ம வந்து புர்ஜுல் அரப். அது வந்து கட்டி ஓப்பன் பண்ணி 25 வருஷம் ஆச்சு. ஸோ 25 வருஷம் ப்ளஸ் வந்து அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஆ ஒரு ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி அ அங்க வந்து இன்டர்செப்ட் பண்ண ஒரு ம மிசைலோட பார்ட்ஸ் வந்து அந்த சுவத்துல விழுந்தது. அந்த சுவருங்கிறது வெறும் இந்த செங்கல், சிமெண்ட் வச்சு கட்டின சுவர் இல்ல. அது வந்து ஜிஆர்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபைபர் கிளாஸ். ஏன்னா அங்க ஒர்க் பண்ணும்போது நான் அங்க போயிருக்கேன், பார்த்துருக்கேன். அது வந்து வெயிட்லெஸ் அதே நேரத்துல பயங்கர ஸ்ட்ராங். அந்த மாரி. பட் அது வந்து தீப்பட்டா ஆ படார்ன்னு தீ பிடிக்குமா அப்படின்னு இல்ல. ஆனா தீப்பட்டா அது வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகும். கம்பேர் டூ சிமெண்ட் அப்படிங்கிறது தான். ஸோ அத வந்து இப்போதைக்கு ஷட் டவுன் பண்ணி ஒரு 18 மாசம் மெயின்டனன்ஸ். இப்ப சில நேரம் வந்து இப்போ சிமெண்ட் ஃபேக்டரியோ அல்லது வேற எந்த கார் கம்பெனியோ எதுவா இருந்தாலும் ஒரு 45 டேஸ் ஷட் டவுன் பீரியட்ன்னு சொல்லுவாங்க. அத என்ன செய்வாங்கன்னா, கம்ப்ளீட் மெஷினரி அது இது எல்லாத்தையும் செக் பண்ற மாதிரி, இந்த ஹோட்டல்லயும் எல்லாத்தையும் செக் பண்றதுக்காக கம்ப்ளீட்டா வந்து ஒரு ஷட் டவுன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ அதனால அது வந்து எ உடைஞ்சிருச்சு, எரிஞ்சிருச்சு அதுக்கான ஷட் டவுன் பண்றாங்க அப்படி இல்ல. ஆனா ஒரு ஜெனரல் மெயின்டனன்ஸ். ஏன்னா இது ஒரு நல்ல விஷயம். எப்பவுமே ஒரு நல்ல சர்வீஸ் குடுக்குற கண்ட்ரியோ, சர்வீஸ் குடுக்குற கம்பெனியோ என்ன செய்வாங்கன்னா, அவங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு அ எந்த ஒரு பிரச்சனை இல்லாம அழகா அவங்க வந்து விரும்புற மாதிரி எல்லாத்தையும் பண்ணுவாங்க. அந்த விதத்தில வந்து இந்த ஷட் டவுன் வந்து தேவைப்படுறது தான். இப்ப நம்ம ஊர்லயுமே சில ஒரு பழங்கால கட்டடம் இருக்கு. அதுல வேலை நடந்துட்டு இருக்குன்னா, அத வந்து ஒரு 1 வருஷம், 2 வருஷம்னு சொல்லி ஆ ஷட் டவுன் பண்ணி அத ஃபுல்லா கம்ப்ளீட்டா வந்து ரிப்பேர் ஒர்க்லாம் பார்த்து திரும்ப ஓப்பன் பண்றது. சில பாலங்கள் அப்படி பண்ணுவாங்க. அது மாரி.